சில நேரத்துல 11 மணி வரைக்கும் நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அன்னைக்கு சீக்கிரமா தூக்கம் வராது. அந்த தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். நான் எப்போ வந்து 6 மணிக்கு இனிமே வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா நான் புக்க மட்டும் வாசிச்சுக்கிட்டோ, இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டோ இருந்தேன்னா, அன்னைக்கு தூக்கம் ரொம்ப நல்லாருக்கு. ஒரு வழிகாட்டி நமக்கு தேவை இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி, வாழ்க்கைய எப்படி வாழறது அப்படின்னு யாருமே சொல்லிக் குடுக்கறது கிடையாது. அம்மா, அப்பா சொல்லிக் குடுக்கறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் தான் சொல்லிக் குடுக்குறாங்க. சில நேரத்துல அது சரியானதா இருக்கு. சில நேரத்துல அது அப்படியே பூமராங் ஆகுது நெறைய குழந்தைங்களுக்கு. அப்போ நாமளா வந்து எதையாவது தெரிஞ்சுக்கிட்டோ, நமக்கு வழிகாட்டியாக என்ன இருக்கு? வரலாறு தெரியாம நாம நிகழ்காலத்த அணுக முடியாது. நிகழ்காலத்த சரியா அணுகாம எதிர்காலத்த நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப இதுவா சொல்றதுன்னா, ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போனீங்கன்னா, உடம்பு முடியல அப்படின்னு போனீங்கன்னா, நேத்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. நேத்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இன்றைய நிலைய தீர்மானிக்குது. நாம வந்து முன்னுக்கு போகறதுக்கு, நல்ல விதத்துல முன்னுக்கு போகறதுக்கு, நேத்து சாப்பிட்டத இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கி இருக்கு அப்படின்றத தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு தேவை இருக்கு. இல்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கோமே அப்படின்னா, நாம உட்கொள்கிற ஒரு உணவை ஏதோ வந்து அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை கூட எதுவுமே தெரியாம என்னுடைய நாளை நான் அணுகவே முடியாது. அதே நேரத்துல வந்து அவன் ஒரு டைம் வச்சுக்கிறான். ஒரு 6 மணிக்கு மேலேயோ 7 மணிக்கு மேலேயோ ஃபோன் பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரியான அது வந்து யங்ஸ்டர்ஸ் கடைப்பிடிக்கணும். அவர் வந்து மெயினா ரொம்ப பிலசாபிக்கலான ஒரு இடத்துல தான் இருந்திருக்கார். நிறைய புக்ஸ் அவருடைய ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய புக்ஸும் இருந்திருக்கு. இன்னும் இருக்கு எங்க கிட்ட அவருடைய புக்ஸ் எல்லாம். அவருடைய நம்ம ஊர்களில் வந்து பாட புத்தகங்களை தாண்டி வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். உங்களோட வாசிப்பு பழக்கம் எப்படி உருவாகி இப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லி? எனக்கு வந்து பாட புத்தகங்கள் கையில கொடுக்கப்படலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போகலைன்னா. அதனால எனக்கு கிடைச்சதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சேன். கிடைச்சதெல்லாம் வாசிக்கும் பொழுது எதை வாசிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து ரொம்ப நாள் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நானும் கூட வந்து நிறைய பொன்னியின் செல்வன் தான் த பெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் இருந்தது. அதே நேரத்துல என்ன கிடைச்சதோ அது வாசிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து சமூகத்தை பிரதிபலிக்கிற உரைகள் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த உரைகள் கேட்கும் பொழுது இவங்க இப்படி வந்து மக்களுக்காக பேசுற பேச்சா இருக்கு. அப்போ இவங்க எழுதுனத தேடி போய் வாசிக்கிறது, இல்ல அவங்க மேற்கோள் காட்டுறத தேடி போய் வாசிக்கிறது அப்படின்றது தான். மெயினா எனக்கு அந்த ஆர்வம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ஸ்கூலுக்கு போகல, நான் படிக்கல அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால என்ன நானே வந்து எஜுகேட் பண்ணிக்கிறதுக்காக வாசிக்கிற பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டேன். எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து ஒரு சின்ன லைப்ரரி வச்சிருந்தாரு. ஸோ அதுல இருந்து தான் எனக்கு ஆரம்பம் ஆயிருக்கும். அவ்வளோ புக்ஸ் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் லைப்ரரியில கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டுட்டாரு. நீ எப்போ வேணும்னாலும் போய் எத்தனை புக்ஸ் வேணும்னாலும் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான. அப்போ எனக்கு வாசிக்கிறதுன்றது வந்து எங்க அப்பா ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. அந்த பெருமை வந்து அதுதான் எனக்கு. அதே மாதிரி வந்து நான் திரைப்பட துறையிலே இருக்கட்டும், என்னுடைய நண்பர்கள் இடையே இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்னை பெருமையா தான் பேசுவாங்க. இப்போ கூட வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு மெயின் காரணம்னா, இவங்க இதை பத்தி படிச்சிருப்பாங்க அப்படின்றதுனாலயும், எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து அதை கவனிச்சிருக்கேன் அப்படின்றது. கவனிச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அதை பத்தி முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க அப்படின்றது. அது வாசிப்பு என்ன வந்து கௌரவமா தான், என்ன மதிப்பிற்குரிய ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போயிருக்கு. எப்ப பார்த்தாலும் புக்ஸோட சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அது ஒரு நல்ல இதுவா தான் எடுத்திருக்காங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. உங்களை மாதிரி நானும் புக்ஸ் கொண்டு வந்து வாசிச்சுக்கிறேன் அப்படின்றது. நீங்க சொன்னீங்க மேடம், ஆரம்பத்துல வந்து கிடைச்சது எல்லாமே படிச்சேன் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ எப்படி? இப்போ படிக்கிறத பொறுத்த வரைக்கும் பலர் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதெல்லாம் படிப்பாங்க, சிலர் செலக்ட் பண்ணி படிப்பாங்க வந்து.
அது ரொம்ப முக்கியமானது. ம். அப்போ கிடைச்சதெல்லாம் படிக்கிறதுன்றது நம்ம டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. இப்போ நான் சொல்ற மாதிரி வந்து இப்போ இந்த ரைட்டர்ஸ் கிட்ட நான் பேசும்போது, அவங்க கிட்ட உடனடியா நான் கேட்டுருவேன். எனக்கே இந்த வருஷம் என்ன புக்ஸ் நான் வாங்கி படிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. இப்போ புத்தக கண்காட்சிக்கு போகும்போது அந்த லிஸ்ட்டோட போயிட்டு ஏன்னா டைம் கம்மியா இருக்கும். அந்தந்த இதுக்கு ஸ்டாலுக்கு போயிட்டு அப்படியே அப்படி இல்லன்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிடுங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. அந்த புக்ஸ் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் இயர் வந்துருது. அதுக்குள்ள நெறைய இடத்துல நம்ம வந்து நெறைய புக் ரிலீஸ் ஃபங்ஷன்ஸ்க்கு போறோம். இல்ல யாரோ ஒண்ணு குறிப்பிடுறாங்க. உடனடியா அது வாங்குறோம். இல்ல ஆன்லைன்ல யாராவது அத பத்தி பேசுறாங்க. அந்த மாரி நெறைய இன்னும் படிக்க வேண்டிய புக்ஸ் நெறைய இருக்கு. எந்த நேரங்கள்ல படிக்கிறீங்க? ஷூட்டிங் போகும்போது ரொம்ப நெறைய டைம் கிடைக்குது. அப்போ நம்ம ஷூட்டிங் தவிர வேற எதுவுமே வேலை இல்ல இல்லையா? அப்போ ஷாட்டுக்கு நடுவுல நெறைய டைம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பயணத்தின் போது நெறைய படிப்பேன். இல்ல வீட்ல கொஞ்ச நாள் அதிகமா இருக்கேன் அப்படின்னா, அது காலையில ஒரு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் படிக்கிறது. அதுக்கப்புறம் படிக்கணுன்றது ஒரு இப்போ இந்த ஒரு புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அது நம்மள இழுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த புக் முடிக்கிற வரைக்கும் எங்கேயாவது டைம் கண்டுபிடிச்சுட்டு, இவ்ளோ பிஸி திங்ஸுக்கு நடுவுல வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அப்படி. பர்ட்டிகுலர் டைம்ன்னு நம்மளால பண்ண முடியல. நம்ம ஸ்கெட்யூல் அப்படி இருக்கு. பட் கண்டிப்பா ஒரு நாள் ஏதாவது வாசிச்சே தான் தீருவேன். ஏன்னா ஏதாவது ஒண்ணு கட்டாயம் படிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை வச்சிருக்கீங்க. இவ்ளோ புக்ஸ் இருக்குல்ல. வாசிக்க வேண்டிய புக்ஸ் இருக்குல்ல. நீங்க சொல்லும்போது லாரி பேக்கர், கட்டடக்கலை சொன்னீங்க, அப்புறம் கவிதைகள் சொன்னீங்க, கதைகள், நாவல்கள், வரலாறு, அறிவியல், அரசியல், எந்த துறை சார்ந்து உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும் வாசிக்கிறதுல? எனக்கு வந்து இயற்கை விவசாயம் சார்ந்து வாசிக்கணும்னு ரொம்ப இது நம்மாழ்வாருடைய புக்ஸ் நெறைய. அதே மாதிரி ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு எழுதியிருக்கிற ஃபுகாகோனுடைய ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் அண்ட் ஃபார்மர் அக்ரிகல்ச்சரிஸ்ட். அது எல்லாமே வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் துறை சார்ந்து அப்படின்னா எங்கள் சினிமா துறை பற்றி யார் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். கவிதை அப்படின்றது வந்து நம்ம ஒரு நாவல் மாதிரி, ஒரு கதை மாதிரி வந்து அது அதோட முடிஞ்சிரும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக்க கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுதந்திரம் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்ல கவிதை வந்து வேற விதமான ஒரு விஷயத்த நமக்கு பண்ணுது. ஆஸ் அன் ஆக்டர் வந்து எனக்கு ரொம்ப அது தேவைப்படுது. அதனுடைய இமேஜஸா இருக்கட்டும், அதனுடைய உணர்ச்சிகளாக இருக்கட்டும். அதனுடைய அந்த பயணம் ஒண்ணு இருக்குல்ல. ஒரே ஒரு கவிதையில நடக்கிற ஒரு பயணம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ராக் ஃப்ரெவர் அப்படின்ற ஒரு அ கொண்டு வந்தேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர் அவரு. அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்பப்போ எனக்கு அம் கிரியேட்டிவா ஐ வாண்ட் டு பி இன்ஸ்பயர்ட் அப்படின்னா வந்து பாரதியாருடைய கவிதைகளும், இவருடைய இந்த கவிதையும் கண்டிப்பா வாசிப்பேன். இந்த வாசிப்பு வந்து ஒரு நடிகையா உங்களை கிரியேட்டிவா வந்து ஒரு பண்ணுது. அது எப்படி உதவி பண்ணுதுங்கிறத சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி இஸ் தேர் இல்லைங்களா? இப்போ நான் வாசிச்சிருக்கிற ஒரு 2, 3 கவிதைகள நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கவிதைகளுக்குள்ள நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைய முழுவதுமாக என்னால பயணிக்க முடியிற தருணங்கள நான் வந்து உள்வாங்குறேன். இப்போ வந்து எங்களுக்கு குடுக்கப்படுற ஸ்கிரிப்ட், வசனங்கள் அப்படின்றது வந்து காகிதத்துக்கு மேல எழுதியிருக்கிற வெறும் எழுத்துக்கள் அல்ல. அது வந்து ஒரு வாழ்க்கையினுடைய முழு பயணம் அது. அப்போ அது தானாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து படிச்ச உடனே அதுக்குள்ளலாம் போயிட முடியாது. அதுக்குள்ள நாங்க வந்து நான் பர்ட்டிகுலரா என்ன பண்ணுவேன்னா வந்து, அதுக்குள்ள வாழ்க்கைய நான் எனக்கு எனக்குள்ளத ஆக்கிக்கிறேன். இப்போ தண்டட்டி மாதிரியான ஒரு படத்த நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவளுடைய தங்க பொண்ணனுடைய ஒரு காதல். அதுதான் அந்த படத்தினுடைய. அந்த காதல் வந்து கடைசியில தான் சொல்லப்படுது. ஆனா, அவளுடைய முதல்ல இருந்தே அவளுடைய நடை, அவள் கண்கள், அவளுடைய மௌனம், அவளுடைய ஈனக்குரல், அவளுடைய அழுகை, இது எல்லாமே வந்து தங்க பொண்ணனுடையது மட்டும் தான் அது. இதற்கு முன்பு நான் செய்திருக்கிற எந்த ஒரு கேரக்டருக்குள்ளேயும் தங்க பொண்ணனுடைய சாயல் இருக்காது. ஏன்னா, அது தங்க பொண்ணனுடைய வாழ்க்கை கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணது. இப்போ இந்த தங்க பொண்ணனுடைய வாழ்க்கைய நான் எப்படி உண்மையாக்குகிறேன் அப்படின்னா, அவளுடைய கதைய முழுக்க நான் எழுதிக்கிறேன். நான் வந்து நிஜமாகவே பேப்பர்ல தங்க பொண்ணனுடைய கதைய எழுதி,
அவளுடைய இளமை எப்படி இருந்திருக்கும், அவளுக்கு என்ன நடந்திருக்கும், அவளுடைய ஆசை என்ன இருந்திருக்கும், இந்த காதல இருக்கிற வந்து அந்த தண்டட்டி எப்பவுமே அந்த காதல தன்னோட ஏன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா? அது இருக்கும்போது அவளுக்கு என்ன நடந்திருக்கு? அத பறிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச போது தான் அவ வீட்ட விட்டு அவ வெளியேறுகிறா அப்படின்ற போது, அந்த காதல் அவளுக்கு என்னவா இருந்திருக்கு? என்ன செஞ்சிருக்கு? அப்படின்றத நான் உணரணும். அதுக்குள்ள பயணிக்கணும். அந்த தங்க பொண்ணனுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் வாழறதுக்கு வந்து எனக்கு கிடைக்கிறது சொற்கள் தான். அந்த சொற்களோட நான் போகணும். இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு காதல். இந்த காதல் இதுவே வந்து தங்க பொண்ணுக்கும் பொருந்தும். புரட்டி போடுது. ஆனா என்னோடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுடைய ஹோம் ஒர்க். ஒரு ஆர்டிஸ்ட்டா நான் பண்ற ஒரு ஹோம் ஒர்க். அதே மாதிரி விட்னஸ் மாதிரி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விட்னஸுக்காக அந்த ஒரு தாய் என்னென்னலாம் ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டப்பட்ட தாயினுடைய வைராக்கியம் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வைராக்கியத்துல வந்து அவ அழமாட்டான்னு தோணுச்சு. எனக்கு என்னமோ வந்து அந்த தாயினுடைய சோகம் வந்து அவளுடைய சைலன்ஸ்ல ரொம்ப எனக்குள்ள இறங்குச்சு. அது நானா செஞ்சது கிடையாது. கேரக்டருக்குள்ள நான் பயணிக்கும்போது, எனக்கு நடக்கிற அந்த ஒரு ரசாயன மாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ரசாயன மாற்றம் எனக்குள்ள நடக்கணும்னா, நான் அவங்களுடைய செருப்பு அணிஞ்சுகிட்டு, அவங்களுடைய கைகளால அந்த எல்லா குப்பையும் அள்ளி போட்டு, அந்த குப்பைய அள்ளி போட்டுட்டு வந்து அந்த கைய கழுவிக்கிட்டு, அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு, இருக்கிறத சாப்பிட்டு, இல்லாத நேரத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கிற அந்த அந்த வயிறு காஞ்சு, அதோட அந்த குழந்தைய வந்து தன்னுடைய வயித்துக்குள்ள வச்சு வளர்த்திருக்கிற அந்த பையன், அவனுடைய சிரிப்பு, அவன் சிரிப்பு கடைசியா என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவான். அந்த சிரிச்சுட்டு போகும்போது அவள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அவ அவ்ளோ அடாவடித்தனம் பண்ணுவா. ஆனா, கடைசியில வந்து ரொம்ப அழகா சிரிச்சுட்டு போவான். இவங்களும் அவள பார்த்து சிரிச்சுக்குவாங்க உள்ள. ஒரு தாய்க்கு மட்டுமே இருக்கிற, அதுவும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பெருமையான ஒரு சிரிப்பு. வளர்ந்து வந்துட்டான். என் பையன் என்ன பார்த்துக்குவான். அப்படின்ற மாதிரியான ஒரு சிரிப்பு. அது போன உடனே அந்த அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே இந்திராணி கேரக்டருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. நம்ப முடியாது. அப்படிதான் என்னால பண்ண முடிஞ்சது அந்த கேரக்டர். ஸோ இது இந்திராணி, தங்க பொண்ணுன்றது இப்போ சமீபத்தில வந்திருக்கிற கேரக்டர்ஸா நான் சொல்றேன். இதையே நான் வந்து பவுன் பவுன்ல பண்ணியிருக்கேன். அந்த பவுனு வந்து கடைசியில அந்த அ மிலிட்ரிக்காரன தேடி வருவாருன்னு சொல்லி பைத்தியமா உட்கார்ந்து அது நான் பண்ணும்போது கூட இதே அளவுக்கான ஒரு அர்ப்பணிப்போட தான், இதே அளவுக்கான ஒரு உள்ள டிராவல் பண்ணி தான் அத பண்ணியிருந்தேன். இல்லன்னா அந்த கடைசி ஸ் சீன் அப்படி வராது. மறுபடியும்ல கவிதாவுடைய கேரக்டரும் அதுதான். அவளுக்கான ஒரு பொசெசிவ்னஸ் அந்த கண்ணுல, அந்த உடம்புல, காலுல தெரிஞ்சிடும். அவ பண்றதுல வந்து அந்த முடியில தெரியும். நிக்கிறதுல தெரியும். அப்படியே வந்து அவ அப்படி ஒரு இன்ஃபீரியர் கேரக்டரா உள்ளுக்குள்ள சந்தேகங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவ. ஸோ அதெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? நிறைய கேரக்டர் சொன்னீங்க. இது மாதிரி நிறைய கேரக்டரா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. இது மாதிரி நீங்க படிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா என்ன சொல்லுவீங்க? நக்சலைட் அஜிதாவுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க உண்மையாக வாழ்ந்திருக்கிற ஒரு அவங்க. அது வந்து பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. கிடைச்சா பண்ணணும். ஒரு காடுகள்லயே சுற்றி திரிந்த தன்னுடைய அ ஒரு ஐடியாலஜிக்காக வாழ்ந்த ஒரு பெண். முன்னாடி நிறைய தமிழ் இலக்கியங்கள் படமா எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சமீப காலமா மீண்டும் அது மாதிரி ஒரு போக்கு உருவாகியிருக்கு. இப்போ விசாரணை விஜயபாலன் பண்ணியிருக்காரு. பொன்னியின் செல்வன் மணிரத்னம் பண்ணியிருக்காரு. ஒரு திரைப்பட இயக்குனரா உங்களோட சாய்ஸ் நீங்க அது மாதிரி வாய்ப்பு வந்தா தமிழ்லேருந்து எந்த படைப்புகளை பண்ணுவீங்க அப்படின்னு? அப்படி யோசிக்கலன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸுக்காக 2, 3 கதைகள் எடுத்திருக்கேன். குரல்கள் அப்படின்னு தமிழ்செல்வனுடைய ஒரு கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு படும். அது ரொம்ப ரொம்ப ஆடியோ, விஷுவல் இருக்கிற ஒரு ஸ்டோரி அது. ஆக்சுவலா இந்த விமுக்தா வோல்காவனுடைய இந்த மீட்சி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது அப்படியே தூக்கி போட்டுரும் எல்லாத்தையும் அப்படின்னு. ஸோ இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. வோல்காவுடைய இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. முதல்ல வந்து அத ஒரு நாடகமா போடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நாடகமா போட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பயணிப்போம். பயணிச்சதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில கதைகள் வந்து பாமா அவங்களுடைய கதைகள் கருக்குன்னு நாவல் எழுதியிருக்காங்க இல்லையா? மனுஷி, கருக்கு, சங்கதி எல்லாமே.
அவங்களுடைய 2-3 ஷார்ட் ஸ்டோரிஸும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பார்ப்போம். இன்னைக்கு வந்து வாசிப்பு பழக்கத்துல பெரிய இடையூறா இருக்கிறது மொபைல் ஃபோன். வந்து ரொம்ப தீவிரமா படிக்கிறவங்க கூட அது ஒரு தொந்தரவா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி விஷயங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து நம்ம வி ஹாவ் டு மூவ் வித் தி டைம்ஸ் அப்படின்ற போது வந்து ஒரு கனெக்டடா வச்சிருக்கு. எனக்கு வந்து உடனுக்குடனே யார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதோ, யார் என்ன செய்றாங்க அப்படின்றதோ, இல்ல இவங்க வந்து இந்த மாதிரியான சில முயற்சிகள் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியுறது இது மூலமா தான். ஃபோன் மூலமா, இல்ல சோஷியல் மீடியா, இல்லன்னா அவங்க குடுத்துக்கிட்டு இருக்கிற இன்டர்வியூஸ் மூலமா, இல்ல அவங்களுடைய திட்டங்கள அவங்க அறிவிக்கிறாங்க இல்லையா? நான் இந்த மாதிரி ஒண்ணு பண்றேன் அப்படின்றது மூலமா, இல்ல என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இதுவா இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த சோஷியல் மீடியால ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் பார்க்கறது, நான் ரொம்ப அ மதிக்கிற சில டைரக்டர்ஸ்னுடைய நேர்காணல்கள் பார்க்கும்போது, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதெல்லாம் திரும்ப 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 நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நான் வந்து இத யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் நமக்கு வந்து சில நேரத்துல நம்மளும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. ஒரு சின்ன துணுக்குகள் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு போறது. இதுக்கு முன்னாடி வந்து நெறைய பேசுவோம். பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா, கண்டிப்பா இது பக்கத்துல தூக்கி வச்சுடுறோம். பட் அது இல்லாம நாம வந்து தனியா நெறைய நாள் இருக்கக்கூடும் அப்படின்ற போது வந்து, ஒரு அபத்தமா இருக்கிறத பார்த்து அது வேணும்னு கூட சொல்றாங்க. ஆக்சுவலா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீங்க எப்பவுமே உங்கள நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தம் குடுக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப பிரெயின் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அபத்தமா இருக்கிற விஷயங்கள் கூட பண்ணுங்க. காசிப் பண்ணுங்க உங்களுடைய அ ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து. தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டூ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து மொபைல்ல நான் பார்க்குறதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸா இருக்கும். ஸோ அது எந்த வகையிலயும் உங்க வாசிப்ப அது பாதிக்கல. நோ வே! இதுக்கு வரவே வராது. யங் ஜெனரேஷனுக்கும் முன்னாடியும் வந்து ஒரு பெற்றோர்கள் குறிப்பா சொல்றாங்க வந்து அவங்க படிக்க மாட்டேங்காங்க, ஃபோன்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மாவா நீங்க எப்படி பார்க்குறீங்க? அம்மாவான்னா என் பையன பத்தி நான் பேசணும்னா, ஆமாமா. அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் வாசிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு. எனக்கு எவ்வளோ புக்ஸ் இருக்கோ, அவனுடைய கலெக்ஷன் புக்ஸ் அவ்வளோ இருக்கு. இப்போ வாசிப்பு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்கிறதுனால தான் வந்து அது நான் வந்து ஆனா அவனும் வந்து ஃபோன்ல நெறைய விஷயங்கள் போறான், பார்க்குறான். நெறைய டிவி சீரிஸ் நெறைய பார்க்குறான். பட் அதெல்லாமே வந்து அவனுடைய அம் அவன் இப்போ வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான். அதிலிருந்து கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன்னா இதுதான் அவனுக்கு கிடைக்குது அப்படின்றபோது தட் இஸ் ஓகே என்ன பொறுத்தவரைக்கும். அதே நேரத்தில வந்து அவன் ஒரு டைம் வச்சுக்கிறான். ஒரு 6 மணிக்கு மேலேயோ, 7 மணிக்கு மேலேயோ ஃபோன் பார்க்கறதில்ல அப்படின்ற மாதிரியான அது வந்து யங்ஸ்டர்ஸ் கடைப்பிடிக்கணும். அவங்களுக்கு அவங்களே வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய ஸ்லீப் பேட்டர்ன் மாறுது இதனால அப்படின்னு. எனக்கே தெரியுது சில நேரத்தில வந்து சில நேரத்தில 11 மணி வரைக்கும் நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அன்னைக்கு சீக்கிரமா தூக்கம் வராது. அந்த தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். நான் எப்போ வந்து 6 மணிக்கு இனிமே வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா நான் புக்க மட்டும் வாசிச்சுக்கிட்டோ, இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டோ இருந்தேன்னா, அன்னைக்கு தூக்கம் ரொம்ப நல்லாருக்கு. ஸோ அதத்தான் நான் வந்து இளைஞர்களுக்கு நான் சொல்வேன். சின்ன வயசுல அதாவது காலையிலேருந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க. பட் 6 மணிக்கு மேல அது எல்லாமே விட்டுட்டு கொஞ்சம் நெறைய அம் விளையாட்டு அந்த மாரி ஒரு புக் வாசிக்கிறது அப்படின்னு பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வேண்டாம் அப்படின்றது. இப்போ உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க நெறைய விஷயங்கள் இதுல பார்க்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கூட. இப்போ அதே முன்னேற்றத்துக்கு உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இத நீங்க பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அம் நம்மள விட வந்து ரொம்ப ரொம்ப நல்லா யோசிக்கிற ஒரு யங்கர் ஜெனரேஷன் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு. கிண்டல்ல வாசிக்கிறோம் அப்படின்றாங்க. உங்க பையனோட படிப்பு வாசிப்பு பழக்கம் பத்தி சொன்னீங்க. ரகுவரன் சாருக்கு புக் படிக்கிற பழக்கம் இருந்ததா? நெறைய படிக்கிறதுக்கு. அவர் வந்து மெயினா ரொம்ப பிலோசாபிக்கலான ஒரு இடத்துல தான் இருந்திருக்காரு. நெறைய புக்ஸ் அவருடைய கிருஷ்ணமூர்த்தியுடைய புக்ஸும் இருந்திருக்கு. இன்னும் இருக்கு எங்ககிட்ட அவருடைய புக்ஸ்லாம் அவருடைய அ அதே மாதிரி எல்விஸ் பிரெஸ்லியுடைய ஃபுல் இது இருக்கு. ஸோ மியூசிக்கு சம்மந்தப்பட்டதும், ஃபிலாசபி சம்மந்தப்பட்டதும் நெறைய புக்ஸ் வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹிஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவருக்கு. ஆனா, நான் என்ன அ அது வந்து நினைக்கிறேன் அப்டின்னா, அது எல்லாமுமே அவருடைய கதாபாத்திரங்களுக்கு அ எவ்ளோ அ
ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி. பட் அவருக்கு வந்து பேசிக்கலி ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல வாசிப்பாரா? இங்கிலீஷ், தமிழ் எல்லாம். உங்க அனுபவத்தின் அடிப்படையில் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை எப்படி உருவாக்குறது? ஒரு ஒரு ஆலோசனையா சொல்றதுன்னு என்ன சொல்லுங்க? இப்போ நிறைய வந்து ஸ்டோரி டெல்லிங் குழுக்கள் நிறைய இருக்கு. அந்த ஸ்டோரி டெல்லிங் குழுக்கள்ல வந்து இப்போ இந்த ஆதனின் பொம்மை வாசிச்சுட்டு நிறைய குழந்தைங்க பேசியிருக்காங்க. இப்போ உதயசங்கர் தோழர்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்போ அதுவே ஆச்சரியமா இருந்தது, அந்த குழந்தைங்க எல்லாம் வாசிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது. ஸோ இந்த மாதிரியான குழுக்களை நாம வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்துறது தான். இந்த வாரம் இல்லை இந்த மாசம் இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு புக்காவது வாசிச்சுட்டு, இல்லை 2 புக்ஸாவது வாசிச்சுட்டு வந்துட்டு அதை பத்தி பேசணும். சில குழந்தைங்க ரொம்ப வெக்கப்படுற கூச்ச சுபாவம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த கூச்சத்தை போக்குற மாதிரியாகவும் இருக்கும். அப்போ நீங்க பேசும்போது உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நடந்துகிட்டும் இருக்கு. பட் இன்னுமே அதை அதிகப்படுத்தலாம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறத பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஏன் ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்மை தாண்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் வந்து நமக்கு அது நமக்கே ஒரு சுயநலத்துக்காக கூட நீங்க வந்து முன்னேறுவதற்காக உங்களுடைய முன்னேற்றத்தை எந்த விதத்துல நீங்க சாத்தியப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையை பத்தி மட்டுமே நமக்கு தெரியும். ஆனா இதை தாண்டி நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளை நாம எப்படி ஒரு மெச்சூரிட்டிக்கு கொண்டு போகணும் அப்படின்றது வந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இல்லை பெற்றோர்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து அதனுடைய அழுத்தங்களோட நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு புக்கு நமக்கு கொடுக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள்ல இருந்து இவங்க மீண்டு எழுந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம யோசிக்கலாம், இந்த மாதிரியான தைரியம் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வழிகாட்டி நமக்கு தேவை இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை எப்படி வாழறது அப்படின்னு யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. சில நேரத்தில் அது சரியானதா இருக்கு, சில நேரத்தில் அது அப்படியே பூமராங் ஆகுது நிறைய குழந்தைங்களுக்கு. அப்போ குழந்தை நாமளா வந்து எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வழிகாட்டியாக என்ன இருக்கு, எப்படி வாழணும், நம்ம மற்றவங்களை எப்படி பார்க்கணும், நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம இந்த இயற்கை எப்படி பார்க்கணும், இந்த பூமியை நமக்கு என்னவா இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு, ஆனா வந்து பூமியினுடைய இன்னொரு கோடியில எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து ஒரு வழிகாட்டின்னு தான் சொல்வேன். அதுக்காக வந்து வாசிக்கணும். அப்போ நம்மளுடைய ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய விதத்துல உறுதுணையா இருக்கிறது புக்ஸ் தான். நீங்க சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங்ல பேசும்போது வந்து புத்தக வாசிப்பு பற்றி பேசும்போது வந்து புத்தகங்கள் மூலமா நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது? இது நான் சொன்ன மாதிரி தானே. இப்போ வந்து வரலாறு தெரியாம நாம நிகழ்காலத்தை அணுக முடியாது. நிகழ்காலத்தை சரியா அணுகாம எதிர்காலத்தை நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப இதுவா சொல்றதுன்னா, ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போனீங்கன்னா உடம்பு முடியல அப்படின்னு போனீங்கன்னா நேத்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. நேத்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இன்றைய நிலையை தீர்மானிக்குது. நாம வந்து முன்னுக்கு போகிறதுக்கு, நல்ல விதத்துல முன்னுக்கு போகிறதுக்கு நேத்து சாப்பிட்டதை இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கி இருக்கு அப்படின்றத தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு தேவை இருக்கு. இல்லை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கோமே அப்படின்னா நாம உட்கொள்கிற ஒரு உணவை ஏதோ வந்து அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை கூட எதுவுமே தெரியாம என்னுடைய நாளை நான் அணுகவே முடியாது. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு, இதை வந்து ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கணும். இல்லை இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடங்கள் என்ன, இல்லை நன்மைகள் என்ன, இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து சங்க காலத்துல பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆய்வு தானே, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம் தானே. அப்போ பெண்களுக்கு வந்து நீங்க கல்வி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நடுவுல தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வருது இல்லையா. இது நான் சொல்றது என்னை பத்தி இல்லை, ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கல்வி கொடுக்கறது என்னமோ
ஒரு சுதந்திரம் கொடுக்கறது என்னமோ வந்து அனாமத்தா கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் சுதந்திரம்ன்றது எங்களுக்கும் உங்களுக்கும் சரிசமமானது. உங்களுக்கு சுதந்திரம் எப்படி வந்து உங்களுடைய ரைட்டோ, எனக்கும் அது ரைட்டு. அதே மாதிரி தான் வந்து கல்வின்றது ஒரு ஆண் குழந்தைக்கு எப்படி ஒரு உரிமையோ, பெண் குழந்தைக்கு உரிமை அப்படின்றது பாருங்க அப்பவே நடந்திருக்கு பாருங்க. இப்போ ஏன் எனக்கு நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆம்பளை பையனுக்கு வெளிநாட்டுல சீட்டு கிடைச்சிருக்கு. அதே வீட்ல பொம்பளை புள்ளைக்கு வந்து வெளிநாட்டுல சீட்டு கிடைச்சதுன்னா, இப்போ கூட அனுப்புறதுக்கு தயாரா இல்லாத நெறைய குடும்பங்கள் இருக்கு. அத வந்து மாத்தணும். ஒரு ஆம்பளை பையன எப்படி நீங்க தைரியமா அனுப்புறீங்களோ, நம்பி அனுப்புறீங்களோ, இல்ல அவங்களுடைய படிப்புக்காக நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு நீங்க இத பார்க்குறீங்களோ, இத வந்து இந்த பெண் குழந்தையினுடைய படிப்புக்கு கூட இது இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. அவங்களுக்கு நீங்க குடுக்குற அவங்களுடைய உரிமை. 2 பேருக்கும் சமமான உரிமைகள் இருக்கு அப்படின்றத ஒரு பெண் குழந்தை பேசுறதுக்கான ஒரு எங்கிருந்து அவங்க ஆரம்பிக்கலாம்? அதுல நடந்திருக்கிற பெண்களுக்கு எதிரா நடந்திருக்கிற ஆக்கிரமிப்பு, அட்டூழியங்கள் அத பத்தி தான் வந்து நான் என்னுடைய கருத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி. நான் வந்து இந்த புக்ஸ் முழுக்க வாசிச்சேன். இந்த நக்கீரன் கோபால் அவர்கள்கிட்ட கேட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும் அப்படின்னு சொன்னபோது, எனக்கு வந்து அங்க நடந்திருக்கிறது அனைத்தும் தெரியும். ஆனா பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.